இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு நம்மளுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னா தான் அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். புத்தி தெளிவு இல்லாமல் இருந்தது அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை நம்ம கரெக்டாக சேமிக்கவும் முடியாது. ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அதனால் அந்த புதன அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப திறமைசாலிங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இது நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படக்கூடியவங்க. அறிவு கூர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த அறிவை தன்னுடைய லைஃபுக்காக அதிகம் பயன்படுத்திக்க மாட்டாங்க. தன்னுடைய உறவுகளுக்காக தன்னுடைய நண்பர்களுக்காக அதிகம் இவங்களுடைய புத்தி கூர்மையை அதிகம் பயன்படுத்துவாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கன்னிராசி என்பர்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது செவ்வாய் உங்களுடைய ராசியில் 12ல் இருக்கிறார். குரு உங்களுடைய ராசியில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இவை இரண்டும் உங்களுக்கு சாதகமில்லா கிரக அமைப்பு. அதனால் ராசிக்குரிய புதன் 11ல் இருக்கிறார். ராசி ரொம்ப பலம் கூடி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதை செய்தாலுமே அது உங்களுக்கே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தகவல் தொழில்நுட்பம் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பத்திரிகை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறார். 2க்குரிய சுக்கிரன் ஆட்சி பெறுவதனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாம். 10ல் சூரியன் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. அரசாங்கம் மூலிமா சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதேமாதிரி குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வேலை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கன்னிராசி அன்பர்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரர் உறவுங்கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். சகோதரர் மூலமாகவோ சகோதரி மூலியமாகவோ அவங்க உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இதெல்லாம் தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்மளுடைய சகோதரர் தானே நம்மளுடைய சகோதரி தானே அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் அவங்க மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி செவ்வாய் சனி ராகு பார்வை இருக்கிறதுனால சிறிய நெருக்கடி இந்த காலகட்டத்தில் வரும். நம்ம அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் வரும். நம்ம இந்த பக்கம் நின்னா அவங்களுக்கு பிரச்சனை, அந்த பக்கம் நின்னா இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மனநிலை நெருக்கடி இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரும். உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தில் செல்லும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விட வேண்டாம். கொஞ்சம் முன்கூட்டியே எதையுமே சிந்தித்து செயல்படுறது நல்லது. சுபகாரியங்கள் செய்யலாம். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும்
ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வாரத்தில் ஒரு நல்ல பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருங்க. அவசரம் காட்ட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா சதுர்த்தி விரதம் இருங்க. விநாயகருக்கு சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சிகரத்தையும் நீங்கள் எட்டலாம். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. முடிந்தால் சதுர்த்தி விரதம் வர்றப்பெல்லாம் நீங்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப பக்தி மார்க்கமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. எதிர்பாராத தன வரத்தும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. திருமணம், வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாவது அமையும். திடீர்னு சின்ன சின்ன பயணங்கள், வெளியில் செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். அதனால் உங்களுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சிலருக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல பலனை வருகின்ற வாரத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வார மத்தியில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம், அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் நடக்கும். இளைஞர்கள் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. திருமணமானவங்க உங்கள் மனைவி மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறும். அரசாங்கத்தால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. மிக மிக முக்கியமாக பெரியவங்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கையில் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். ஒரு சில தடைகள் வந்தாலுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த தடைகளை எல்லாம் வெல்லுவீங்க. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதற்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். பழைய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சுமூகமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் பயணம் போகும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா வீண் செலவுகள் கொஞ்சம் வரும். வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை பலுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களுமே எதிர்பார்த்ததை விட இந்த வாரத்தில் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. கொஞ்சம் கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கோங்க. பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உடன் பிறந்தவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தெய்வ அருள் பரிபூரணமாக இருக்குது. தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு சிலருக்கு உயர் ரக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பணம் சம்பாதிப்பதில் நல்ல ஒரு ஆக்கமும் ஊக்கமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு உழைப்புக்கேற்ற அதிக வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். தொலைதூர செய்திகள் எல்லாமே இல்லத்தில் மகிழ்ச்சியை தேடித்தரும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு சதுர்த்தி விரதம் இருந்து பாருங்கள். இந்த கன்னிராசி என்பர்கள் நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா
மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.